தயை செய்வதற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த புதிய நாளிலே நாம் தொடங்குவோம். ரூத் சரித்திர புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஸ்திரீகள் நெகேமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது என்று சொல்லி அங்கே ஸ்திரீகள் வாழ்கிறார். தேவன் தயை செய்கிறவராயிருக்கிறார். கர்த்தரை துதிக்கிறார்கள். ஸ்திரீகள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் நன்மையான எல்லா ஈக்களுக்காகவும் அவருக்கு நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்க வேண்டும் என்பதை தேவன் அங்கே சொல்லுகிறார். அதுபோல சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு என்று வியாக்கியானம் பேசுவதை குறித்தும் ரூத் 4:17 அவரது வசனத்தில் கூறப்படும்படி கோபத்தை குறிக்கிறது. தன்னுடைய கணவனும் பிள்ளைகளும் இறந்து போனதுக்காக கர்த்தரை குற்றப்படுத்திய நகோமி இப்பொழுது கர்த்தரை துதிக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் வறுமையில் வாடிய நகோமி இப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கூறி தனக்கு தயை செய்தவரை போற்றி புகழுகிறார். 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடியும். நகோமி மிகவும் அருமையான மருமகள் கிடைத்திருக்கிறார். ரூத் நகோமியின் மீது அன்பு காட்டுகிறார். பெத்லகேமின் ஸ்திரீகள் ரூத்தை பற்றி சொல்லும்போது, உன்னை சிநேகித்த 7 குமாரரை பார்க்கலும் உனக்கு அருமையாயிருக்கிறார் உன் மருமகள் என்றார். ஆக நல்ல ஒரு புகழத்தக்கதான ஒரு வார்த்தை. அதற்கு காரணம் தயை செய்த தேவன். ஆமென்.